தொடர்ந்து ஏறுமுகத்தில் இருக்கும் தங்கம் விலை 61,000 ரூபாயை நெருங்கியுள்ளது. இன்றைய நிலவரப்படி கிராம் ஒன்று 15 ரூபாய் உயர்ந்து 7,610 ரூபாயாக உள்ளது. சவரனுக்கு 120 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் ஆபரண தங்கம் 60,880 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. சென்னை பிராட்வே ஆசிர்வாதபுரம் பகுதியில் குடிநீர் மற்றும் கழிவுநீர் அகற்று வாரியம் சார்பில் பம்பிங் ஸ்டேஷன் அமைக்க பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் திட்டத்தை செயல்படுத்தப் போவது இல்லை என அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்தார். பம்பிங் ஸ்டேஷன் அமைத்தால் பாதிப்பு ஏற்படும் என கூறி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது அங்கு வந்த அமைச்சர் சேகர் பாபு பேச்சுவார்த்தை நடத்திய பின் போராட்டம் கைவிடப்பட்டது. அது வந்து சிஸ்டம் இங்கே அடப்பு இருக்காங்க. உங்களுக்காக தான் நீங்கள் வேணான்னா எனக்கு வந்து பிரச்சனை வேணான்னா எங்கிட்ட சொன்னோம். இது மாதிரிலாம் பண்ணக்கூடாது, தப்பு. வேணாம் எங்களுக்கு இது நல்லது இல்லைன்னா நான் என்ன சொல்லிடுறேன். முதலமைச்சர் உத்தரவுப்படி சிவகங்கை மாவட்டம் சோழபுரம் புனித ஜஸ்டின் கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி மற்றும் சாந்தா கல்வியியல் கல்லூரி முன்பாக பேருந்துகள் தொடர்ந்து நின்று செல்வதாக அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். பேருந்து நின்று செல்வதை கண்காணிக்க தீனதயாளன் என்ற பரிசோதகர் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் பேருந்துகள் தொடர்ந்து நின்று செல்வதை கள ஆய்வில் அலுவலர்கள் உறுதி செய்திருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். கல்லூரி முன்பாக பேருந்து நிறுத்தம் அமைக்கும் பணி நடைபெற்று வருவதாக கூறிய அமைச்சர் சிவசங்கர் சமூக வலைதளங்களில் வரும் செய்தி முற்றிலும் தவறானது, உண்மைக்கு புறம்பானது என்று தெரிவித்தார். தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் பெறப்படும் மனுக்கள் மீது பொது தகவல் அலுவலர்கள் மேற்கொள்ள வேண்டிய வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டு தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. ஆணைய விசாரணையின் போது பொது தகவல் அலுவலர் நேரில் ஆஜராக வேண்டும் என்றும் ஆஜராக இயலாத போது முன் அனுமதி பெற்று அவருக்கு இணையான வேறொரு நபரை ஆஜராக அனுப்பி வைக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து பொது தகவல் அலுவலர்களும் தங்கள் கையெழுத்துடன் கூடிய கடிதத்தை நிர்ணயிக்கப்பட்ட காலக்கெடுவிற்குள் விண்ணப்பதாரர்களுக்கு உரிய தகவல்களுடன் அளிக்க வேண்டும் என தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. விசிகாவில் இருந்து நீக்கப்பட்ட வாய்ஸ் ஆஃப் காமன் நிறுவனர் ஆதவ் அர்ஜுனாவிற்கு தமிழக வெற்றிக் கழகத்தில் முக்கிய பதவி வழங்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தாவேகா 2ஆம் ஆண்டு தொடக்க விழா பிப்ரவரி 2ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. பனையூர் தலைமை அலுவலகத்தில் கட்சி கொள்கை தலைவர்களின் சிலைகளை விஜய் திறந்து வைக்கிறார். தொடர்ந்து மாவட்ட செயலாளர்கள் அறிமுக கூட்டம், அதன் பின்னர் கட்சியில் ஆதவ் அர்ஜுனாவுக்கு முக்கிய பதவி வழங்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. மாற்றுக் கட்சியினர் இணைய விருப்பம் தெரிவிக்கும் பட்சத்தில் இணைப்பு விழா நடத்தவும் தாவேகா முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. சென்னை ஐஸ் ஹவுஸ் பகுதியில் நள்ளிரவில் குத்துச்சண்டை வீரரை மர்ம கும்பல் ஓட வெட்டி கொன்ற சம்பவத்தில் 9 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். கஜபதி தெருவைச் சேர்ந்த ராஜேஷ் ராதா தம்பதியரின் மகன் தனுஷ் தமிழ்நாடு சார்பில் பல்வேறு போட்டிகளில் கலந்து கொண்டு பதக்கம் வென்றுள்ளார். இந்நிலையில் முன்விரோதம் காரணமாக தனுஷை அவரது வீட்டின் அருகே மர்ம கும்பல் ஓட விரட்டி வெட்டி கொன்றது. இதை தடுக்க சென்ற அவரது நண்பர் அருணையும் அந்த கும்பல் வெட்டிவிட்டு தப்பியது. சம்பவம் குறித்து ஐஸ் ஹவுஸ் போலீசார் வழக்கு பதிந்து தலைமறைவாக இருந்த மோகன், செந்தில் உட்பட 9 நபர்களை கைது செய்துள்ளனர். எங்கப்பா இருக்கிற தனுஷ் அப்படின்னு, இதோ 10 நிமிஷத்தில் நான் வீட்டுக்கு வந்துடுவோம்மா அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறம் சரி குழந்தை எப்பவுமே வந்துடுவானேன்னு சொல்லிட்டு நான் அப்படியே தூங்கிட்டேன். ஒரு பையன் குடுகுன்னு ஓடி, அந்த மணி 12:15 இருக்கும், எம்மான்னு வந்து கதவை தட்டினான். என்னப்பான்னா அந்தமாரி தனுஷை வந்து வெட்டிட்டாங்கம்மா. குடுகுன்னு ஓடி போய் பார்க்குறேன், ஃபுல்லாக எல்லாம் வெட்டிட்டானுங்க. இந்த இடம் ஃபுல்லாக எல்லாமே இந்த டாப்புக்கு இப்போ எல்லாம் வெட்டி கையை எல்லாம் துண்டு துண்டாக வெட்டி அப்படியே குழந்தை அப்படியே படுத்துன்னு இருக்குது. உயிர் வந்து இருக்குது அவனுக்கு 3 வாட்டி அப்படின்னா. இந்த மாரி அநியாயம் யாருக்குன்னா நடக்குமாப்பா? இந்த இடத்துல ஊசி இருக்குது, மாத்திரை விற்கிறாங்க, கஞ்சா விற்கிறாங்க, எல்லாத்துக்கும் இங்கே சப்போர்ட். ஆனால் ஒரு கேமரா கிடையாது, இந்த தெருவில் கேமரா கிடையாது. போலீஸ் வந்து கேமரா ஆகுதான்னு கேட்குறேன். எது இப்படி இது ஒன்றுமே புரியல. 12 மணிக்கு ஒரு புள்ள வரக்கூடாது. வெளியே இடத்துல பண்ணியிருந்தா இவன் ஏதோ பண்ணியிருக்கிறான், அதனால தான் அச்சா நீங்கள் சொல்லுவாங்க.
வீட்டு வாசலாண்ட பண்ணியிருக்கிறாங்களே சார். சென்னை உட்பட 6 நகரங்களில் மனிதர்களை கொண்டு சாக்கடைகள், மனித கழிவுகளை அள்ள உச்சநீதிமன்றம் அதிரடியாக தடை விதித்துள்ளது. இது தொடர்பான பொதுநல மனுவை விசாரித்த நீதிபதிகள் மனித கழிவுகளை மனிதர்களை அகற்றுவது எப்படி, எப்போது நிறுத்தப்பட்டது என்ற விவரங்களை பிப்ரவரி 13ஆம் தேதிக்குள் பிரமாண பத்திரமாக தாக்கல் செய்ய நாடு முழுவதும் உள்ள நகராட்சி, மாநகராட்சிகளின் செயல் அலுவலர்களுக்கு உத்தரவிட்டனர். மேலும் சென்னை, டெல்லி, மும்பை, கொல்கத்தா, பெங்களூரு மற்றும் ஹைதராபாத் ஆகிய 6 மாநகராட்சிகளில் மனித கழிவுகளை மனிதர்களை அள்ளவும், மனிதர்களை கொண்டு சாக்கடைகளை அள்ளவும் தடை விதித்த நீதிபதிகள் விசாரணையை பிப்ரவரி 19ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தனர். ஈமு கோழி வளர்ப்பில் மோசடி செய்த ஈரோட்டைச் சேர்ந்த குருசாமிக்கு சிறை தண்டனை மற்றும் அபராதம் விதித்து முதலீட்டாளர்கள் நல நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2010ஆம் ஆண்டு சுசி ஈமோ ஃபார்ம்ஸ் என்ற நிறுவனத்தை தொடங்கிய குருசாமி ஈமு கோழி வளர்ப்பில் லாபம் ஈட்டலாம் என கூறி 1087 பேரிடம் 19 கோடியே 3 லட்சம் ரூபாயை மோசடி செய்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்த நிலையில் கோவை தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் நல நீதிமன்றம் தண்டனை விவரங்களை அறிவித்துள்ளது. அதன்படி குருசாமிக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனையும், மோசடி செய்த 19 கோடியே 3 லட்சம் ரூபாயை அபராதமாகவும் விதித்து உத்தரவிட்டது. சேலம் மாவட்டம் கெங்கவெளி அருகே நில அளவீடு செய்ய லஞ்சம் வாங்கிய வட்டாட்சியர் கைது செய்யப்பட்டார். மஞ்சுளா என்பவர் நில அளவீடு செய்ய வட்டாட்சியர் பாலகிருஷ்ணனை அணுகியுள்ளார். அப்போது நில அளவீடு செய்ய 5 லட்சம் ரூபாய் பணம் கேட்டதாகவும் முன்பணமாக 10,000 ரூபாய் கொடுக்க வேண்டும் என கேட்டதாக சொல்லப்படுகிறது. இதுகுறித்து மஞ்சுளா சேலம் லஞ்ச ஒழிப்பு போலீசாருக்கு புகார் அளித்த நிலையில் லஞ்ச ஒழிப்பு போலீசாரின் அறிவுறுத்தலின்படி ரசாயனம் தடவிய 10,000 ரூபாய் பணத்தை மஞ்சுளா வட்டாட்சியரிடம் கொடுத்துள்ளார். இதனை மறைந்திருந்து கண்காணித்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் கையும் களவுமாக பாலகிருஷ்ணனை கைது செய்தனர். முன்னாள் அமெரிக்க அதிபர் பைடன் தலைமையிலான நிர்வாகம் ரஷ்ய அதிபர் புட்டினை படுகொலை செய்ய திட்டமிட்டதாக பிரபல அமெரிக்க செய்தியாளர் டக்கர் கால்சன் பரபரப்பு தகவலை வெளியிட்டுள்ளார். இந்நிலையில் புட்டினை படுகொலை செய்வதற்கான சதி, அது பற்றிய விவாதம் ஒரு குற்றம், புட்டினை படுகொலை செய்ய நினைத்தால் பேரழிவு நிகழும், அணு ஆயுத போர் வெடிக்கும் என்று ரஷ்ய பாராளுமன்ற சபாநாயகர் வியாசஸ்லாவ் வோலோட்டின் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். மேலும் புட்டினுக்கு பலத்த பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள அவரது செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்கோவ் புட்டின் படுகொலை முயற்சி குறித்து எதுவும் மறுப்பு தெரிவிக்காதது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க ராணுவ ஹெலிகாப்டருடன் சிறிய ரக பயணிகள் விமானம் மோதி விபத்திற்குள்ளான சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ரீகன் வாஷிங்டன் தேசிய விமான நிலையத்தை நெருங்கிக் கொண்டிருந்தபோது PSA ஏர்லைன்ஸுக்கு சொந்தமான சிறிய ரக விமானம் நடுவானில் சிகார்ஸ்கி H-60 ஹெலிகாப்டருடன் மோதியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் மீட்புப் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டு விபத்தில் பலியானவர்களின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன. விமானத்தில் 60 பயணிகள் மற்றும் 4 பணியாளர்கள் உட்பட 64 பேர் இருந்தது உறுதியாகியுள்ளது. ஹெலிகாப்டரில் 3 வீரர்கள் இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்விபத்தை ஒட்டி ரீகன் தேசிய விமான நிலையம் நாளை காலை வரை மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய மாநில அரசுகளின் பேச்சுவார்த்தைக்கு பிறகு இலங்கை சிறையில் அடைக்கப்பட்டிருந்த 8 ராமேஸ்வரம் மீனவர்களில் 6 பேர் மட்டும் விடுதலை செய்யப்பட்டனர். கொழும்புவில் உள்ள இந்திய தூதரக அதிகாரிகளின் உதவியோடு விமானத்தில் சென்னை வந்த 6 மீனவர்களை மீன்வளத்துறை அதிகாரிகள் வரவேற்றனர். பின் மீனவர்கள் தனி வாகனம் மூலம் சொந்த ஊருக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இலங்கை கடற்படை இந்த சுடுறதை மட்டும் இப்போ விட சொல்லுங்கள். இப்போ அது மாதிரி ஒரு இது பண்ணியிருக்காங்க. ஷூட் பண்ணி தான் போட்டுகளை பிடிக்க இன்றைக்கி எங்கள் போட்டெல்லாம் ஃபயர் பண்ணி தான் போட்டால் பிடிச்சாங்க. ஒரு ஆளுக்கு 50,000 ஃபைன் கட்டி முதல் முறையாக இந்த இது பண்ணியிருக்காங்க. 60 லட்ச ரூபா டிரைவருக்கு 6 மாதம் சிறை தண்டனை அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. பிரயாக்ராஜ் மகா கும்பமேளாவில் கூட்ட நெரிசலில் சிக்கி 30 பேர் பலியான சம்பவத்துக்கு காரணமான கடமை தவறிய அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க உத்தரவிடக் கோரி உச்சநீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. கூட்ட நெரிசல் குறித்த நிலை அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரப்பிரதேச அரசுக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் மனுவில் கோரப்பட்டுள்ளது. மேலும் பிரயாக்ராஜில் மருத்துவ குழுக்களை கொண்ட உதவி மையங்களை அமைக்கவும், பிராந்திய மொழிகளில் அறிவிப்பு பலகைகள் இடம்பெற செய்ய உத்தரவிடக் கோரியும், முக்கிய பிரமுகர்கள் வந்து செல்லும் போது இடையூறாக இல்லாமல் இருக்க பக்தர்களுக்கான பாதையை விரிவுபடுத்தவும் அந்த மனுவில் கோரப்பட்டுள்ளது.
மேற்கு வங்கத்தில் வகுப்பறையில் முதலாம் ஆண்டு கல்லூரி மாணவனை பேராசிரியை ஒருவர் திருமணம் செய்து கொள்ளும் வீடியோ இணையத்தில் வெளியாகி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. மௌலானா அப்துல் கலாம் ஆசாத் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் இந்த சம்பவம் நடந்துள்ளது. இது தொடர்பாக நடத்தப்பட்ட விசாரணையில் இது சைக்காலஜி டிபார்ட்மெண்டில் நடைபெற்ற ஒரு நாடக நிகழ்வு என பேராசிரியை தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. ஜம்மு காஷ்மீரில் பனிப்பொழிவு காரணமாக மூடப்பட்ட சாலைகளில் சீரமைப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. ஜம்மு காஷ்மீர் சோனாமார்க் பகுதியில் கடும் பனிப்பொழிவு ஏற்பட்டது. இதனால் சாலைகள் மூடப்பட்டு வாகன போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து பனியை அகற்றி சாலையை சீரமைக்கும் பணிகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. சீனாவின் ஹாங்காங் நகரில் புத்தாண்டு கொண்டாட்டம் களைகட்டியது. சீன நாட்காட்டியின்படி இந்த ஆண்டிற்கான புத்தாண்டு சந்திர புத்தாண்டு பாம்பு ஆண்டாக கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி ஹாங்காங் நகரில் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதில் அர்ஜென்டினா, தென்கொரியா, ஜப்பான், ஜெர்மனி உள்ளிட்ட நாடுகளில் இருந்து வந்த கலைஞர்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். காசா பகுதியில் ஹமாஸ் அமைப்பினர் ஆணூரை வாங்குவதற்காக பைடன் அரசு ஒதுக்கிய $50 மில்லியன் நிதியை நிறுத்தி வைப்பதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆணூரைக்காக ஒதுக்கப்பட்ட நிதியை ஹமாஸ் அமைப்பினர் வெடிகுண்டுகள் தயாரிக்க பயன்படுத்தியதாக குற்றம் சாட்டினார். இதே குற்றச்சாட்டை முன்வைத்துள்ள எலான் மஸ்க், இஸ்ரேல் நகரங்கள் மீது எரிவாயு நிரப்பப்பட்ட ஆணூரைகள் பறக்கவிடப்படுவதாக இஸ்ரேலிய ஊடகங்கள் வெளியிட்டுள்ள செய்திகளை பகிர்ந்துள்ளார். மகாத்மா காந்தி நினைவு தினத்தை முன்னிட்டு குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தினர். டெல்லி ராஜ்காட்டில் அமைந்துள்ள மகாத்மா காந்தி நினைவிடத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர், பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங், மனோகர்லால் கட்டார், முப்படை தளபதிகள், மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்டோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். காந்தியின் 78வது நினைவு தினத்தை ஒட்டி சென்னை எழும்பூர் அரசு அருங்காட்சியக வளாகத்தில் அமைந்துள்ள காந்தி சிலைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். சிலைக்கு கீழ் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த காந்தியின் திருவுருவ படத்திற்கும் மரியாதை செய்தார். துணை முதல்வர் உதயநிதி, அமைச்சர்கள் பொன்முடி, ரகுபதி, ராஜகண்ணப்பன், மா சுப்பிரமணியன், சேகர் பாபு, MP ஆர் ராசா உள்ளிட்டோரும் மரியாதை செலுத்தினர். காந்தியடிகளின் நினைவு தினத்தையொட்டி புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள அவரது சிலைக்கு அரசு சார்பில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த காந்தியடிகளின் திருவுருவ படத்திற்கும் மரியாதை செலுத்தப்பட்டது. பின்னர் பாரதியார் பல்கலைக்கூட ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களின் தேசபக்தி பாடல்கள் இசைக்கப்பட்டு நாட்டின் விடுதலைக்காக போராடி உயிர் நீத்த தியாகிகளுக்கு 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. மதுரை அருகே திருமங்கலம் ராஜபாளையம் தேசிய நெடுஞ்சாலையில் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். 4 வழிச்சாலை பணியால் விபத்து ஏற்படுவதால் சுரங்கப்பாதை வசதி கோரி இந்த போராட்டம் நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார், கிராம மக்கள், பள்ளி மாணவர்கள் என 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இந்த மறியல் போராட்டத்தால் ராஜபாளையம் தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சென்னை அருகே மாங்காட்டில் தாவேகான் நிர்வாகிகள் வைத்த பேனர்களை போலீசார் அகற்றியதால் பரபரப்பு ஏற்பட்டது. போலீசாரிடம் அனுமதி பெற்று தாவேகாவினர் நலத்திட்ட உதவிகள் வழங்குவது தொடர்பான பேனர்களை வைத்திருந்த நிலையில் அதிக அளவில் பேனர்களை வைத்துள்ளதாக கூறி அவற்றை போலீசார் அகற்றினர். பாதுகாப்பான முறையில் சாலை ஓரத்தில் பேனர்கள் வைக்கப்பட்டதாகவும் போலீசார் ஒருதலைபட்சமாக செயல்படுவதாகவும் தாவேகாவினர் குற்றம் சாட்டியுள்ளனர்.
கமலின் மக்கள் நீதி மய்யம் கட்சியிலிருந்து நடிகை வினோதினி விலகியுள்ளார். தன்னிடம் பொருளாதார பின்புலம் இல்லை என்றும் கடமைகளை தட்டி கழித்து விட்டதாகவும் தெரிவித்த அவர், அரிய வாய்ப்புகள் தனக்கு கிடைத்த போதும் அவற்றை தான் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளவில்லை எனவும் வருத்தம் தெரிவித்தார். கமல் எனும் மகத்தான தலைவரை தவறவிட்டது தமிழ்நாடு மட்டுமல்ல, வினோதினியும் தான் என்று தெரிவித்த அவர், தொடர்ந்து தன் சிந்தனை தமிழ்நாட்டு அரசியலை மையப்படுத்தியே இருக்கும் என்று குறிப்பிட்டார். இலங்கை தமிழரசு கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான மாவை சேனாதி ராஜா காலமானார். அவருக்கு வயது 82. வீட்டில் தவறி விழுந்து தலையில் காயம் ஏற்பட்டதால் யாழ் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கடந்த செவ்வாய்க்கிழமை அனுமதிக்கப்பட்டார். அவருக்கு மூளையில் ஏற்பட்ட இரத்த கசிவு காரணமாக ஆபத்தான நிலையில் செயற்கை சுவாச உதவியுடன் சிகிச்சை அளிக்கப்பட்டிருந்தது. இருப்பினும் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார். திருச்செந்தூர் முருகன் கோயிலில் பிக்பாஸ் பிரபலம் நடிகை தர்ஷா குப்தா சாமி தரிசனம் செய்தார். பின்னர் அங்கிருந்த பக்தர்கள் பலரும் அவருடன் ஆர்வமுடன் சென்று புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் 2024-2025 ஆண்டில் 1 லட்சம் புதிய கான்கிரீட் வீடுகள் கட்டுவதற்கு தலா 3,50,000 ரூபாய் வீதம் மொத்தம் 3,500 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் 1 லட்சம் வீடுகளும் விரைவாக கட்டப்பட்டு வருவதாகவும், வீடுகளின் கட்டுமான பணிகளை துரிதப்படுத்தும் பொருட்டு மேலும் 500 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இதனையும் சேர்த்து மொத்தம் 2,125.30 கோடி ரூபாய் பெறப்பட்டு கட்டுமான நிலைக்கு ஏற்ப பயனாளிகளின் வங்கிக் கணக்கிற்கு நேரடியாக தொகை விடுவிக்கப்பட்டு வருவதாகவும், இந்த நிதியாண்டிற்குள் அனைத்து வீடுகளும் கட்டி முடிக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை எழிலகத்தில் உள்ள சமூக நல ஆணையரகம் அருகில் தமிழ்நாடு சத்துணவு ஊழியர்கள் சங்கம் சார்பில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. சத்துணவு ஊழியர்களுக்கு காலமுறை ஊதியம் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி காலை தொடங்கிய உண்ணாவிரத போராட்டம் இரவு முழுவதும் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய சத்துணவு ஊழியர்கள் சங்க தலைவர் ஆர் கலா, கோரிக்கைகளை விரைவாக நிறைவேற்றவில்லை என்றால் போராட்டத்தை தீவிரப்படுத்த இருப்பதாக கூறினார். கோவையில் போதை மாத்திரை விற்பனையில் ஈடுபட்ட இளைஞர்களை பொதுமக்கள் மடக்கி பிடித்தனர். ஒருவர் தப்பியோடிய நிலையில் பிடிபட்ட 2 பேரை சோதனை செய்தனர். அவர்களிடம் ஏராளமான போதை மாத்திரைகள் இருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். இதையடுத்து போலீசாருக்கு தகவல் அளித்து ஒப்படைத்தனர். விசாரணையில் பிடிபட்டவர்கள் வடவள்ளியைச் சேர்ந்த நிரஞ்சன், உக்கடம் GM நகரைச் சேர்ந்த ஃபைசல் என்பது தெரியவந்தது. அவர்களிடம் தப்பியோடிய நபர் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சாதி சான்றிதழ் வழங்கக் கோரி பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்பாமல் பட்டியலின மக்கள் மதுரை ஆட்சியர் அலுவலகத்தில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். சாதி சான்றிதழ் இல்லாததால் பிள்ளைகள் படிப்பை தொடர்வதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக அவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். பாகிஸ்தானின் பலுசிஸ்தான் மாகாணத்தைச் சேர்ந்த சிறுமி டிக்டாக்கில் வீடியோக்கள் வெளியிட்டதாக கூறி தந்தையை சுட்டுக் கொன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்காவில் இவர்கள் குடும்பம் வசித்து வந்த நிலையில் தந்தையின் எச்சரிக்கையும் மீறி 15 வயது சிறுமி தொடர்ந்து டிக்டாக்கில் வீடியோ வெளியிட்டதாக தெரிகிறது. இந்த சூழலில் அவர்கள் கடந்த 15ஆம் தேதி பாகிஸ்தானின் குவேட்டாவில் உள்ள தங்கள் சொந்த ஊருக்கு வந்தபோது சிறுமியின் தந்தை தனது மகளை மைத்துனருடன் சேர்ந்து துப்பாக்கியால் சுட்டுக் கொண்டுள்ளார். போலீசார் இதுகுறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர்.